வணக்கம். வெல்கம் டு டிஎல்ஹெச் குரோஷே தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு கியூட்டான ஒரு ஃபன் ஐட்டம் தான் பண்ண போறோம். டோனட்ஸ். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இத வந்து நீங்க உங்க கிட்ஸ்க்கு விளையாடுறதுக்கு குடுக்கலாம். அப்படி இல்லன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டமா யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து நெறைய தைக்கிறவங்கன்னா பின்ஸ் எல்லாம் நெறைய வச்சிருப்பீங்க. ஸோ இது பின் குஷனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம். அதே மாரி உங்களுக்கு யானும் கம்மியா தான் தேவைப்படும். இதுக்கு 2 கலர்ஸ் தேவைப்படும். கீழ வந்து ப்ரவுனும், மேல நீங்க ஏதோ ஒரு கலர் வச்சுக்கலாம். இது வந்து மீடியம் worsted weight கேட்டகரி 4 யார்ன். நீங்க எந்த யார்ன்னாலும் வச்சு பண்ணலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிற ஹூக் சைஸ் வந்து 3.5 mm. இது தவிர உங்களுக்கு ஒரு ஸ்டிச் மார்க்கரும், ஸ்டஃப் பண்றதுக்கு காட்டனும் தேவைப்படும். முதல்ல ப்ரவுன் வச்சு இப்படி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு 24 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இருபத்தி 24 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ கடைசியா போட்ட செயின செயினோட ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது அந்த செயின்ஸ் வந்து ட்விஸ்ட் ஆகாம பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு செயின் போட்டுட்டு ஒரு செயின்லயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு 24 சிங்கிள் குரோஷேஸ் இருக்கும் முதல் ரவுண்ட்ல. இது நம்ம கடைசியில ஜாயின் பண்ண போறதில்ல. கன்டினியூஸா ஸ்டிச்சஸ் போட போறோம். அதனால இப்போ ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அதில் வந்து ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கோங்க. இதுதான் 2வது ரவுண்டோட ஸ்டிச்சு. அப்படியே ஒரு ஸ்டிச்லயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி மொத்தம் 3 ரவுண்டு போட்டுக்கோங்க. இது 2வது ரவுண்டு. இனி அடுத்த ரவுண்ட்லயும் அதே மாதிரி ஒரு ஸ்டிச்லயும் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க டாய்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் கொஞ்சம் டைட்டாவே போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்டஃப் பண்ணும்போது நீங்க லூஸா பின்னியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில தெரியும். அதனால நீங்க இந்த மாதிரி அமிகுருமிலாம் பண்ணும்போது நீங்க எடுத்துக்கிற யானுக்கு சஜஸ்டட் ஹூக் சைஸ் என்னவோ அதை விட ஒரு சைஸ் சின்னதாகவே யூஸ் பண்ணுங்க. இது நான் 3வது ரவுண்டு ஆரம்பிக்கிறேன். ஸ்டிச் மார்க்கர் எடுத்துட்டு அந்த ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷே போட்டுட்டு திரும்ப ஸ்டிச் மார்க்கர் வச்சுருங்க. இது வந்து 3வது ரவுண்டோட ஸ்டார்டிங். நார்மலாக நம்ம கேட்டகரி 4 யானுக்கு 4 இல்லைன்னா 5 mm குரோஷே ஹூக் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு வந்து நான் 3.5 mm எடுத்துருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஸ்டிச் வந்து நல்லா டைட்டாக வரும். அந்த மாதிரி நீங்கள் என்ன யான் எடுத்தாலும் அதுக்கு சின்ன சைஸில் ஹூக் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கலாம். இது வந்து 4th ரவுண்டு. இதில் வந்து 3 ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. முதல்ல சிங்கிள் குரோஷே போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கோங்க. அடுத்தது இனி 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. இப்போ 3 ஸ்டிச்சஸ் ஆயிடுச்சு. அடுத்ததில் 2 சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே. அடுத்ததில் 2. இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே. அடுத்ததில் 2. 1 1 1 2. இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்ததில் என்ன பண்ண போகிறோம்னா 2 ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷே முதல்ல. 1 முதல்ல ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கோங்க. அடுத்தது 1. அடுத்த ஸ்டிச்சில் 2. அடுத்ததுலேருந்து என்ன பண்ண போறீங்கன்னா 4 ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. 1 2 3 4. அப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் 2 சிங்கிள் குரோஷே.
1, 2 அடுத்ததுல. இதே மாரி அடுத்த 4 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷே. இது ஏன் நம்ம எப்படி பண்ணுறோம்னா, இப்போ வந்து ஒரே இடத்துலயே நீங்க திரும்ப திரும்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த கார்னர் வந்து ஒரு மாரி ஷார்ப் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நல்லா ரவுண்டா வராது. அதுக்கு வேண்டி தான் நம்ம இப்படி ஆல்டர்னேட் ரவுண்டில் பொசிஷன் மாற்றி இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த ரவுண்ட் இப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. 4 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 5வது ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. கடைசியாக உங்களுக்கு 2 ஸ்டிச் பாக்கி இருக்கும். அது 2லேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஆரம்பத்தில் நம்ம 2 போட்டோம். இப்போ கடைசியில் 2, 4 ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த ரவுண்டில் நார்மலாக 5 ஸ்டிச் போட்டு அதுக்கு அடுத்ததில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 5 தடவை சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 6வது ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. போன ரவுண்டில் உங்களுக்கு 36 ஸ்டிச் இருந்திருக்கும். இந்த ரவுண்டில் வந்து 42 ஸ்டிச் வரணும். அஞ்சு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சில் 2 போடுறேன். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிக்கோங்க. 5 சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷே. இது 7வது ரவுண்டு. இதில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற பொசிஷன் மாற்ற போகிறோம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா 3 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 1, 2, 3. இப்போ அடுத்ததில் 2 போட்டுக்கோங்க. இப்போ 6 ஸ்டிச்சுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ 6 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6. அடுத்ததில் 2. இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்களுக்கு 3 ஸ்டிச் பாக்கி இருக்கும். அது 3லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இந்த ரவுண்டில் உங்களுக்கு 48 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்தது 8வது ரவுண்டு. இதில் வந்து 7 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கோங்க. இதில் ஸ்டிச் மார்க்கர் வச்சாச்சு. 2, 3, 4, 5, 6, 7. அடுத்ததில் 2. இது இப்படியே இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிக்கோங்க. 54 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இனி அடுத்த 3 ரவுண்டில், அதாவது 9, 10, 11 இந்த 3 ரவுண்டில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்க போகிறீங்க. இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல.
அதனால உங்களுக்கு இந்த 3 ரவுண்ட்லயும் 54 ஸ்டிச்சஸ் வரும். பதினோரு ரவுண்ட் முடிஞ்சது. இப்ப நீங்க யானை கட் பண்ணிக்கலாம். இது வந்து பாட்டம் பார்ட். இப்ப நம்ம அதோட அப்பர் பார்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுத்த கலர் எடுத்துட்டு இந்த முதல் ரவுண்ட்ல ஏதோ ஒரு ஸ்டிச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு இப்போ ஒரு செயின்லயும் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. 24 ஸ்டிச் இருக்கணும் உங்களுக்கு. முதல் ரவுண்டு முடிஞ்சது. இப்போ அடுத்த 2 ரவுண்டும் இதே மாரி ஒரு ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. இதுல ஒரு ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கோங்க. நீங்க அந்த ப்ரவுன் யான் வச்சு என்ன பண்ணீங்களோ, அதே தான் இப்ப நம்ம இந்த கலர் வச்சு ரிப்பீட் பண்ண போறோம். அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ 3 ரவுண்டு ஒரு சிங்கிள் crochet. அதனால ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ல 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். மூணு ரவுண்ட் முடிஞ்சது. இப்போ 4வது ரவுண்ட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 3 ஸ்டிச்சில் சிங்கிள் crochet போடணும். அதுக்கப்புறம் அடுத்ததில் 2 சிங்கிள் crochet. இதே மாதிரி நீங்கள் அந்த யான் வச்சு என்ன பண்ணீங்களோ அதே ஸ்டெப்ஸு 11 ரவுண்டு வரைக்கும் அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் முடிஞ்சது. இனி நம்ம அதை ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டஃப் பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா ராங் சைடு வெளியில் இருக்கு, கரெக்டான சைடு உள் பக்கமாக இருக்குது. அதனால அதை நம்ம வந்து உள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டு வரணும். இப்போ நீங்கள் அந்த யானை கட் பண்ணும்போது தைக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் நிறைய யான் விட்டு கட் பண்ணுங்க. அடுத்தது உள் பக்கமாக இருக்கிறத இப்படி வெளியில் கொண்டு வந்துருங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாலே இதில் என்னென்ன டெக்கரேஷன்ஸ் பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். வேறு வேறு கலர் யான் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து சின்ன சின்னதாக சின்ன லைன்ஸ் மாதிரி தைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து குட்டி குட்டி பீட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் கிட்ஸ்க்கு விளையாட கொடுக்குறீங்கன்னா பீட்ஸ் எல்லாம் வேண்டாம். ஏன்னா வந்துட்டு அது வந்து சேஃபாக இருக்காது. இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ யானில் யான் நீடில் கோர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 எட்ஜோட
உள் பக்கமா இருக்கிற லூப்ல மட்டும் நம்ம தையல் போட போறோம். 2 லூப்பும் சேர்த்து இல்ல. இந்த ஒரு லூப்ல மட்டும் தான். உள் பக்கமா இருக்கிற லூப்ல மட்டும் சேர்த்து 2 எட்ஜையும் சேர்த்து இந்த மாரி தைச்சிருங்க. முதல்ல ஒரு 1/4 தைச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சுடுங்க. அப்படியே தைக்க தைக்க ஸ்டஃப் பண்ணிட்டே வாங்க. இந்த மாரி ஸ்டஃப் பண்றதுக்கு நீங்க காட்டனோட சேர்த்து வேஸ்ட் யார்ன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாவது பின்றப்போ கடைசியில இப்படி கொஞ்சம் வேஸ்ட் எல்லாம் வரும்ல, அதெல்லாம் நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா, இந்த மாரி ஏதாவது டாய்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஸ்டஃப் பண்றதுக்கு நீங்க அது கூட சேர்த்து இந்த யார்ன வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு காட்டனோட சேர்த்து நீங்க ஸ்டஃப் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். தைச்சு முடிச்சுட்டு நீங்க யார்ன இந்த மாரி ஹைட் பண்ணி கட் பண்ணிருங்க. இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாரி இனி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.